வாருங்கள் நேயர்களே, பங்குகளின் பாதை நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டாவதாக நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டுள்ள பங்கு கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த நிறுவனத்தின் தொடக்கம் பின்னணி குறித்த தகவல்களை முதலில் பார்த்து விடுவோம். கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 1988ஆம் ஆண்டு டெல்லியில் தொடங்கப்பட்டது. கான்கர் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இது இந்திய ரயில்வேவிடமிருந்து 7 கண்டெய்னர் டிப்போக்களை வாங்கி அதை கையாள தொடங்கியது. துறைமுகம் மற்றும் விமான சரக்கு மையங்களில் பதப்படுத்தும் வசதிகளையும் கான்கர் ஆரம்ப காலங்களிலேயே தொடங்கியது. தொடர் வளர்ச்சி கண்ட இந்த நிறுவனம் இப்போது 64 கண்டெய்னர் டெப்போக்களுடன் இந்த துறையில் முதலிடம் வகிக்கிறது. பல வழிகளில் சரக்கு போக்குவரத்துக்கு துணை நிற்பதை நோக்கமாக கொண்ட இந்த நிறுவனம் ரயில்வே, சுங்கம், துறைமுகம், கப்பல் வழி, சாலை வழி, வங்கி போன்ற பல துறைகளுக்கு சேவை அளித்து வருகிறது. 1991ஆம் ஆண்டில் துறைமுகத்தை ஒட்டிய கண்டெய்னர் முனையத்தை சென்னை தண்டையார்பேட்டையில் இந்த நிறுவனம் அமைத்தது. 1991இல் தொடங்கி கடந்த சில ஆண்டுகளாக இந்த நிறுவனத்தின் பல லட்சம் பங்குகள் ரயில்வேயின் கைக்கு மாற்றப்பட்டு அதனால் அரசின் நிறுவனமாக இந்த நிறுவனம் மாறி வருகிறது என்று குறிப்பிடப்படுகிறது. 1997இல் ஜப்பானின் மிட்சுபிஷி நிறுவனத்துடன் இணைந்து கேபிள் தயாரிப்பிலும் இந்த நிறுவனம் இறங்கியது. 1999ஆம் ஆண்டில் சென்னை மற்றும் பெங்களூர் இடையே தினசரி சரக்கு போக்குவரத்தை இந்த நிறுவனம் தொடங்கியது. 2000ஆம் ஆண்டில் சென்னை டெல்லி இடையே விரைவு பார்சல் வேன் சேவையை கான்கர் நிறுவனம் தொடங்கியது. இதே ஆண்டில் சென்னை திருவொற்றியூரில் உள்ள கண்டெய்னர் சரக்கு நிலையத்தில் தனது முதலாவது சரக்கு மையத்தையும் அமைத்தது. 2005ஆம் ஆண்டில் சாலை வழியாக கோயம்புத்தூரிலிருந்து சரக்கு போக்குவரத்தை தொடங்கியது. கண்டெய்னர் போக்குவரத்தில் SMS மூலம் தகவல் அறியும் வசதியை 2012ஆம் ஆண்டில் இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. சரக்கு போக்குவரத்தில் நவீன தகவல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்காக 2012ஆம் ஆண்டில் இந்த நிறுவனம் விருதும் கூட பெற்றிருக்கிறது. இதுதான் இந்த நிறுவனத்தின் பின்னணி. அடுத்ததாக இந்த நிறுவனத்தின் நிதிநிலை தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவன பங்கின் முகமதிப்பு இன்றைய நிலையில் 10 ரூபாய். இந்த பங்கு இப்போது விற்பனையாகும் விலை 746 ரூபாய் 85 காசுகள். கடைசியாக வெளியான இந்த நிறுவனத்தின் முழு ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கைப்படி இதன் ஒரு பங்கு லாபம் 10 ரூபாய் 33 காசுகள். இந்த பங்கின் புத்தக மதிப்பு என்று பார்க்கும்போது 322 ரூபாய் 15 காசுகள். அடுத்ததாக இந்த நிறுவனம் கடந்த ஆண்டில் 175% டிவிடெண்ட் வழங்கியுள்ளது. இதன் இன்றைய பங்கு விலைக்கும் இதன் தற்போதைய ஒரு பங்கு லாபத்துக்குமான விகிதம் PE 10.33. இந்திய லாஜிஸ்டிக் துறையின் இன்றைய சராசரி PE 15.50. கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் இன்றைய PE துறையின் சராசரி PEயை விட சற்று குறைவு. அதனால் அடிப்படை பகுப்பாய்வுகளின்படி இந்த பங்குகள் விலையேற வாய்ப்புள்ளது என்று சொல்லலாம். மறுபுறம் இதன் பங்கு விலைக்கும் தற்போதைய புத்தக மதிப்புக்குமான விகிதம் P/BV 2.32. கடந்த ஆண்டில் இந்த நிறுவனம் 825 ரூபாய் என்ற அதிகபட்ச விலையை எட்டியிருக்கிறது. குறைந்தபட்ச விலை என்று பார்க்கும்போது 637 ரூபாய் 51 காசுகள். அதேபோல் இதுவரையில் இந்த நிறுவனம் கண்ட உச்ச விலை என்று பார்க்கும்போது 1005 ரூபாயை தொட்டிருக்கிறது. பாதாள விலை என்ற அளவில் 36 ரூபாய் 85 காசுகள் என்ற அளவிலும் வீழ்ச்சி கண்டிருக்கிறது. அடுத்ததாக கடந்த 4 ஆண்டுகளில் இந்த நிறுவனம் கண்ட ஒரு பங்கு லாபம் என்று பார்க்கும்போது 2009-10ஆம் ஆண்டில் 60 ரூபாய் 52 காசுகள் என்று இருந்தது. அதற்கு அடுத்த ஆண்டில் 67 ரூபாய் 39 காசுகளாகவும், அதற்கு அடுத்த ஆண்டு சிறிய முன்னேற்றத்துடன் 67 ரூபாய் 54 காசுகளும் என்றும் இருந்து இப்போது 12-13இல் 72 ரூபாய் 32 காசுகள் என்ற நிலையை எட்டியிருக்கிறது. அதேபோல் புத்தக மதிப்பு என்று பார்க்கும்போது 2009-10இல் 333 ரூபாய் 61 காசுகள் என்று இருந்தது. அதற்கு அடுத்த ஆண்டில் 382 ரூபாய் 96 காசுகள் என்றும், 2011-12இல் 431 ரூபாய் 32 காசுகள் என்றும் இருந்தது. எனினும் 2012-13இல் அது சற்று குறைந்திருக்கிறது, 322 ரூபாய் 15 காசுகள். அதேபோல் இந்த நிறுவனம் வழங்கிய டிவிடெண்ட் என்று பார்க்கும்போது 9-10ஆம் ஆண்டில் 14 ரூபாயை டிவிடெண்டாக வழங்கியது. அதற்கு அடுத்த ஆண்டில் 15.5 ரூபாய், அதற்கு அடுத்த ஆண்டில் 16.5 ரூபாய், இப்போது 17.5 ரூபாயை டிவிடெண்டாக வழங்கி வந்திருக்கிறது.
அடுத்து இந்த நிறுவனம் 2013ஆம் ஆண்டில் இலவச பங்கை வழங்கி இருக்கிறது. 2 பங்கு வைத்திருப்பவர்களுக்கு 1 பங்கு என்ற அடிப்படையில் இந்த இலவச பங்குகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த இலவச பங்கு வழங்கியதால் தான் கடந்த ஆண்டில் இந்த நிறுவனத்துடைய புத்தக மதிப்பு சரிவு கொண்டிருக்கிறது என்றும் தெரிய வருகிறது. அடுத்ததாக இந்த நிறுவனத்தை இதன் சக நிறுவனங்கள் என்று குறிப்பிடக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் துறை நிறுவனங்கள் என்றான 2 ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் மால் கார்கோ என்ற 2 நிறுவனங்களை எடுத்துக்கொண்டு அதோடு ஒப்பிட்டு இந்த நிறுவனத்தின் நிதிநிலை தொடர்பான தகவல்கள் திரையில் காட்டப்படுகின்றன. அவற்றை பார்க்கலாம். சார், இப்போ இதுக்கு நடுவில் நம்ம இந்த நிறுவனத்தோட ஸ்வாட் அனாலிசிஸ் பார்ப்போம். இன்றைய நிலையில் இந்த கான்கார் நிறுவனத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன? இதனுடைய கோர் ஸ்ட்ரென்த் அகைன் நம்ம முதல்ல சொன்னது மாதிரி, அந்த நிறுவனத்துக்கு சொன்ன மாதிரி தொடர்ந்து லாபம் ஈட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம். பல ஆண்டுகளாக கன்சிஸ்டன்ட் க்ரோத்தும் ஓரளவு பார்க்க முடிகிறது. இதில் கடந்த 15 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் இது பங்கு ஒன்றுக்கு இந்த நிறுவனம் கொடுத்துருக்க டிவிடெண்ட் மட்டும் 200 ரூபாய்க்கு மேல். 2013ஆம் ஆண்டு போனஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதையும் சேர்த்து கொண்டு பார்க்கும் பொழுது ஒரு 200 ரூபாய்க்கு மேல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த 15 ஆண்டுகளில் பங்கு ஒன்றின் மீது. இப்போ கூட சமீபத்தில் இப்போ இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் போட்டிருக்காங்க. ஒரு இன்டர்ம் டிவிடெண்ட் 7 ரூபாய் பங்கு ஒன்றின் மீது கொடுத்திருக்கிறார்கள். அதனால் பங்குதாரர்களுக்கு தொடர்ந்து ஒரு ரிவார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இது இருந்து வந்திருக்கிறது. இரண்டாவது விஷயம், இது ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிற்துறை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 94% இருக்குது. 100% வரைக்கும் சில இதில் இருக்குங்கிறாங்க. இன்னொரு விஷயம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப் 2012, 13 9 மாதத்தில் 22% இருந்தது. இப்பொழுது 4% வந்திருக்கிறது. அதே காலகட்டத்தில் 2013, 14. இது எல்லாமே ஓரளவுக்கு இதனுடைய சாதகமான விஷயங்கள். வீக் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷ்னல் ஹேண்ட்லிங் 13% க்ரோத் இருக்குது. ஆனால் டொமஸ்டிக் ஹேண்ட்லிங் அந்த அளவுக்கு இல்லை, 11% க்ரோத் இருக்குது. அது மேலும் பெரிய அளவில் வளராதுன்னு நான் நினைக்கிறேன். அது அதனுடைய வீக்னஸ். ஓகே, இது தவிர இந்த நிறுவனத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் என்ன சுருக்கமாக சொல்லுங்கள்? ஒரு மெயின் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா டைரக்ட் டிஎஃப்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃப்ரைட் காரிடார்ஸ், அது பெரிய அளவில் அந்த டிஎஃப்சி பெரிய அளவில் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதில் ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன அல்லது த்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நீட்ஸ் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுகிறது. அதனுடைய வட்டி, அது அவுட்ஃப்ளோ இருக்கும். இரண்டாவது விஷயம் என்னென்னா லேண்ட் அக்விசிஷனில் ப்ராப்ளம் இருக்கும். பட் வெஸ்டர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் 92% வரைக்கும் அவங்க லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சிருச்சு. இட் இஸ் ரெடி ஃபார் ஆப்ரேஷன். இது வரும் பட்சத்தில் பெரிய அளவில் எனர்ஜி எஃபிஷியன்சி, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஹேண்ட்லிங் ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம். இந்த நிறுவனம் குறித்த பல தகவல்களை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம நேயர்களுக்கு வழங்கியிருக்கீங்க. எனவே நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டு உங்களுக்கு பல விவரங்களை தெளிவாக வழங்கியமைக்காக நமது நிபுணர் திரு நாகப்பன் அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் நம்ம நிலையத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நன்றி. நேயர்களே, சிக்கனம் சேமிப்பு செல்லும் நிகழ்ச்சியில் உங்கள் பங்கேற்பையும் புதிய தலைமுறை வரவேற்கிறது. முதலீடு தொடர்பான உங்கள் சந்தேகங்கள் குறித்து நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் tripless@newgenmedia.in என்ற முகவரிக்கு இமெயில் அனுப்புங்கள். கடந்த சில வாரங்களாக நேயர்களான உங்களிடமிருந்து வரும் இதுபோன்ற கேள்விகளுக்கு தினமும் இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் நிபுணர்களை கொண்டு விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர வார நாட்களான திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நிகழ்ச்சியில் உங்களது குடும்ப செலவில் சிக்கனம் செய்ய உள்ள பல்வேறு வாய்ப்புகள் குறித்த விரிவான தகவல்கள் இடம்பெற்று வருகின்றன. அவற்றையும் பார்த்து பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அண்மை செய்திகளுக்கு புதிய தலைமுறையோடு இணைந்திருங்கள்.